அதிகாரம் 9வது வசனம். இது முழு அதிகாரமும் நமக்கு தீர்க்க தரிசனம் தான். 40 வசனங்களுக்கு 40 வசனம் நமக்கு தீர்க்க தரிசனம் தான். ஸோ நம்ம எல்லாவற்றையும் தியானிக்க முடியாது. இந்த வசனத்தில் கூட பாதி தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். போதும், எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கை தட்டுறது நல்ல கையை ஆண்டவர் ஏப்ரல் மாசத்துல சொல்றாரு, ஒருவேளை நீ அழுகையோடு இருக்கலாம், பலவிதமான விண்ணப்பங்களோடு கூட வந்திருக்கலாம், உங்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். அன்பு சகோதரனே, எதற்காக அழுது கொண்டிருக்கிறா? எதற்காக நீ விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதற்கெல்லாம் அழுதியோ, யாரெல்லாம் பார்க்கறியோ அவங்களெல்லாம் இதை செய்ய, இது நடக்கணுங்க, இது நடக்கணும், எத்தனை பேரெல்லாம் நீ விண்ணப்பித்தாயோ, எத்தனை காரியங்களானாலும் என் தேவன் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருப்பான். ஆமென். இந்த எப்ராயிம் சேஷ்ட புத்திரன் இதெல்லாம் வருங்காலங்களில் ஒருவேளை ஆண்டவனை நடத்துவாரானால் நான் உங்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ளே அந்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு தியானித்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த நாளிலே கொஞ்ச நேரம் தான் இருக்கிறதுனால நம்ம மேலோட்டமாய் நம்ம பார்க்க போகிறோம், சீக்கிரமாக நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். பக்கத்தில் கை பிடிச்சி 2 பேரும் பிடிச்சி கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தரே உங்களை வழி நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. போக முடியாத இடத்துலாம் நீங்கள் போவீங்க. ஆண்டவரே எங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் வழி நடத்துவார்னா அது செங்கடல் தான் தடுக்க முடியுமா? இல்லை வேற யாருன்னா தான், எந்த மனிதன் தான் தடுக்க முடியுமா? பார்வோன் தான் தடுக்க முடியுமா? கர்த்தர் வழி நடத்தினாரானால் அது எப்பேற்பட்ட இடங்களிலும் ஆண்டவர்களை வழி நடத்த அவர் போதுமானதாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. அவரே போதித்து, அவரே உங்கள் மேல கண்ணை வைத்து, அவரே உங்களை வழி நடத்த ஹல்லேலூயா இந்த மாதத்துல அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணீரோடு கூட, அழுகையோடு கூட, விண்ணப்பங்களோடு கூட வருகிறவர்கள ஆண்டவர் வழி நடத்துன்னு சொல்றார். ஆமென். உள்ளுக்குள்ள மறைச்சி வெளியே சிரிச்ச முகத்தோடு கூட நீங்க இருக்கலாம். உள்ளுக்குள்ள அவ்வளோ அழுகைகள், அவ்வளோ கண்ணீர்கள், அவ்வளோ ஏக்கங்கள். என்னை நடத்து யார் நடத்த போறா? இந்த ஆசைகள், அவ்வளோ ஆசை எனக்கு. நான் இதாகணும், இதாகணும், என் பிள்ளைக்கு இப்படி ஆகணும், என் வீடு இப்படி இருக்கணும், இதை செஞ்சு பார்த்துடணும். ஆனா முடியல. நான் அதாகணும்னு நினைச்சேன். சில சந்தர்ப்பங்கள், சில சூழ்நிலைகள் குடும்பத்தில் வரும்போதெல்லாம், சே நான் இதாகணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் அழுதுருக்கலாம். நான் இப்படி ஒரு வாழ்க்கையில எதிர்பார்த்தேன், நான் இப்படி ஒரு அந்தஸ்துல எதிர்பார்த்தேன், நான் இப்படி ஒரு வேலையை எதிர்பார்த்தேன், நான் இந்த பொருளெல்லாம் எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு வந்தது இதுவா இருக்குதே. ஏக்க பெருமிச்சோடு கூட நீங்க அழலாம். எத்தனையோ நாளில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்காம அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. அழுகையோடு விண்ணப்பத்தோடு வந்த உன்னை நானே வழி நடத்துவேன் மகளே, மகனே, நானே உன்னை வழி நடத்துவேன். கவலைப்படாத, எந்த காரியமா இருக்கட்டும் நான் உன்னை வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். வனாந்தரத்தில் கண்ணீரோடு அழுத ஆகார கர்த்தர் வழி நடத்தலையா? ஹல்லேலூயா. அல்லது தேவ சமூகத்தில் வந்து கண்ணீரை, இருதயத்தையே பிளந்து